ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 375வது நாம திருப்பெயர் பிரியங்குத்ரும வாசகாய நமஹா. குங்கும மரத்தில் வசிப்பவனுக்கு நமஸ்காரம். பிரியங்கு குங்குமம், துருமம் மரத்தில், வாசகா வசிப்பவன். குங்கும மரம் காஷ்மீரத்தில் அதிகமாக வளர்றது. அதனுடைய பூவின் உலர்ந்த மகரந்த கேசரங்களே குங்குமப்பூ. அம்மரத்தில் வசிக்கிறவன். பூக்கள் நீலம் கலந்த சிவப்பு நிறமுள்ளவை. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு பிரியங்கு குங்கும மரம்னு V.S. ஆப்தேயினுடைய சம்ஸ்கிருத ஆங்கில இலக்கணம் சொல்கிறதாக இருக்குது. அது திணை அப்படின்னு ஒன்று சொல்கிறதாக இருக்குது. இதில் பெண்கள் தொட்டா மலரும் ஒரு வகை கொடின்னு வடமொழி காவியங்கள் சொல்கிறது. பிரியங்கு திணை புணத்தில் மரமாக நின்றவனுக்கு நமஸ்காரம். இது சுப்பிரமணிய சுவாமிக்கும் சொல்கிற ஒரு வாக்கியமாக எடுக்கலாம். பிரியங்கு திணை என்னும் தானியம் விளையும் வயலில் இருக்கக்கூடிய துரும மரத்தில் வசிப்பவன். திணை வயலில் ஸ்ரீ சாஸ்தா சாநித்தியம் கொண்டுள்ள மரம் இருக்கும்னு ஒரு திருத்தலத்தை பற்றி கூட இது சொல்கிறதாக இருக்கலாம் அப்படின்னு கருத இடம் தரதாக இருக்குது. பொதுவாக குங்குமப்பூ அப்படிங்கிறது இது ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஒசந்த மூலிகை பொருள், வேறு ஒன்றும் இல்லை. அது பயிரிடுறதான காரணமும் அங்கேருந்து வரதுனாலே அதற்கு விலை ஜாஸ்தியாக இருக்கே ஒழிய, ஆனால் பூஜையில் அதை அவசியம் சேர்த்துக்கலாம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, இந்த குங்குமப்பூ சம்பந்தப்பட்டதான தீர்த்தத்தையோ இல்லை பாலையோ குடித்தோம்னு சொன்னால் எல்லா ரோகங்களும் நிவர்த்தியாகும். சில முக்கியமான ரோகங்கள் எல்லாம் அது சொல்கிறது, வயிறுக்கெல்லாம். அதனால் குங்குமப்பூ ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை பகவானுக்கு விசேஷமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்று கூட நம்ம பார்த்த சாம்பிராணி, அதுக்கப்புறம் இந்த குங்குமப்பூ, சந்தனம், துளசி, வில்வம், திருநீர், இது எல்லாமும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இதெல்லாம் கலந்து ஒரு தீர்த்தம் ஒன்றா எடுத்துனுட்டோம் ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் எல்லா ரோகங்களுக்குமான சரியான அளவு கலந்த ஒரு மருந்து. அது இவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு கணக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கும் போது எல்லாம் ஒன்றா கலந்து வந்துவிடுறது. அதனால் நம்ம பெரியவர்கள் ஏற்படுத்தி வச்சதான ஒன்று பகவானுடைய பிரசாதமாகவும் ஆகிடும். வசந்த வஸ்துக்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாமல் எடுத்துக்கப்படாதுங்கிற காரணத்தினால அர்ப்பணிக்கப்பட்டு எடுத்துக்கப்பட்ட ஒரு மூலிகையாகவும் நமக்கு ஆயிடுங்கிறதுனால தான் அதெல்லாம் சொல்லியிருக்கார்கள். அதனால் இந்த குங்குமப்பூலேருந்து இருக்கிற அந்த குழம்பை தான் அம்பாள் தடவின்னு இருக்கா. அதுக்குத்தான் குங்குமம்னு பேர். குங்கும விலேபனா மணிக்க சும்பி கஸ்தூரிகாங்கிறதெல்லாம் அதுதான். அதனால் இதுக்கு லாக்ஷாரசம்னும் அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதனால் மந்திர சாஸ்திரங்கள்லையும் ஆயுர்வேதங்கள்லையும் ரொம்ப புகழப்பட்டதான ஒரு விஷயம் இந்த குங்குமப்பூங்கிறது. அந்த இடத்துல மரத்தில் வசிக்கிறவன் அப்படின்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.